விளையாட்டு வீரர்களே, ஸ்போர்ட்ஸ் பர்சனா நீங்க விளையாடுறப்போ காயம் ஏற்படாம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தின டிப்ஸ் சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எலும்பியல் மருத்துவர் இங்க இருக்காங்க. எப்பவுமே வார்ம் அப் பண்ணிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்க தசைகளை தயார்படுத்தி காயம் ஏற்படுறத தடுக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்க எதையாவது தப்பா பண்ணிட்டா அது கூட உங்களுக்கு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பா அமையும். அதனால எதையுமே உங்க பயிற்சியாளர்கிட்ட கேட்டுட்டு பண்றதுக்கு தயங்காதீங்க. சரியான கியர், ஹெல்மெட், மவுத் கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. அது இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க, சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுனால உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இது உங்களோட லுக்ஸ்க்காக மட்டும் இல்லை, இது உங்களை ரொம்ப நல்லாவும் பாதுகாப்பாகவும் விளையாட வைக்கும். அதுக்காகவும் தான். அத்லெட்டிக்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நாட்கள் ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த வெற்றியை பெற்று தராமலே போகலாம்னு சொல்லலாம். விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கை காலை நீட்டுறது, சின்னதாக ஸ்ட்ரெச் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களை ஃப்ரீயாக உணர வைக்கும். நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸோட தீவிரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உடனே ரிசல்ட்ஸை எதிர்பார்க்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ரெகுலராக நீங்கள் செக்அப் பண்ணணும். அப்படி பண்ணுறது உங்களோட காயங்கள் மேலும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். உங்களோட ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுங்க. விளையாடுறதுனால ஏற்படக்கூடிய காயங்கள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பற்றின விழிப்புணர்வு தான் அதை தவிர்க்கிறதுக்கான முதல் படின்னு சொல்லலாம். பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வருமுன் காத்தல் சாலவும் நன்று. நன்றி, வணக்கம்.